அண்ட் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இதுதான் சரியான மேடைன்னு நினைக்கிறேன், கேட்கலாம்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு சார். ப்ரொடியூசர்ஸ் ஓகே பண்ணாங்கன்னா பண்ணலாம். ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ நம்ம எங்களுக்கு ரொம்ப ஆசை. இல்லை, ப்ரொடியூசர் செலக்ட் பண்ணால் தமிழ் பொண்ணு தான் செலக்ட் பண்ணுவாங்க. டைரக்டர்ஸ் தான் நார்த் இந்தியா கூடுறாங்க. ஐயோ, இந்த வம்புக்கு நான் வரல. எல்லாருக்கும் வணக்கம். வெங்கட் பிரபு சார் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய டைரக்டரா இருந்தாலும் ரொம்ப டவுன் டு அர்த்தா, ரொம்ப வந்து செட்ல வந்து கூல் மைண்டடா இருந்தாரு. அண்ட் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இதுதான் சரியான மேடைன்னு நினைக்கிறேன், கேட்கலாம்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார், நீங்க வந்து படங்கள் எடுக்கிறீங்க, நிறைய வெளி மாநிலங்கள்ல இருந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. வை கான்ட் யூ ட்ரை தமிழ் தெரிஞ்ச தமிழ் பொண்ணை வந்து உங்க படத்துல காஸ்ட் பண்ணணும்னு? ப்ரொடியூசர்ஸ் ஓகே பண்ணாங்கன்னா பண்ணலாம். ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ நம்ம எங்களுக்கு ரொம்ப ஆசை. இப்போ பிரியாணி படத்துலேயோ மாஸ் படத்துலேயோ ஃபஸ்ட்டு கேட்டது அப்படி தான் கேட்டோம். ஆனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்லை சார், நம்ம வந்து ஒரு பாம்பேலேருந்து போகலாமே அப்படின்னு சொல்லி அவங்க தான் உண்மையிலேயே கேட்குறது. ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தமிழ் படம் பண்ணோன்னா தமிழ் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்கும். அது கண்டிப்பாக விரைவில். கண்டிப்பா சார், நானும் எதிர்பார்த்திருக்கேன். ஸோ ப்ரொடியூசர், அடுத்த கேள்வி ப்ரொடியூசர்ஸ் கேள்வி. ஸோ ரொம்ப நன்றி சார் வெங்கட் பிரபு சார். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அடுத்த படம். ப்ரொடியூசர் சிவா சார் கோச்சுக்கிட்டார். ஆக்சுவலா நான் ப்ரொடியூசர் கிட்ட போய் நான் அந்த கேள்வி கேட்கணும். கண்டிப்பா நான் உங்களை சொல்ல மாட்டேன் சார். அரவான்ல எனக்கு பெரிய ரெகக்னைசேஷன் கிடைச்சது உங்களால, உங்க படத்தால, நீங்க கொடுத்த வசபாலன் சார் கொடுத்த வாய்ப்பால. அதை எப்பவுமே என்னால மறக்க முடியாது. ஐயோ, இந்த வம்புக்கு நான் வரல. இல்லை, ப்ரொடியூசர் செலக்ட் பண்ணால் தமிழ் பொண்ணு தான் செலக்ட் பண்ணுவாங்க. டைரக்டர்ஸ் தான் நார்த் இந்தியா கூடுறாங்க. வேளாண்மையில் உங்களை செலக்ட் பண்ணது அருண் பாண்டியன் சார், அரவானில் உங்களை செலக்ட் பண்ணது நான். ஆமாம், அந்த நாத்து நீ என்ன சேர போட்டாங்க, டைரக்டர்ஸ் போய் கேளுங்க. இது வேற மாதிரி போகுது. தேங்க்யூ சார், பட் மறக்க முடியாது சார் உங்களெல்லாம். கண்டிப்பா நீங்க எல்லாம் என்னோட மைல்கல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஃபைனான்சியர் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி தான் வருவாங்க. ஆனால் இங்கே இசை வெளியீட்டுக்காக வந்திருக்காப்புல நம்ம அருண் பாண்டியன் சார். அதனால் இதுலேயே படம் வெட்டின்னு நிச்சயமாயிருச்சு. அப்போ எல்லாருக்கும் விடியல் வந்தால் தான் விழிப்பு வரும். இங்கே விழித்திருன்னு விடியல் ராஜு கூட வந்துட்டார். நம்ம ஒருத்தர் தலைவன் சொன்னாலே இப்போ பிரச்சனையாக வருது. இருந்தாலும் சொல்கிறேன், என்னோட தலைவன் டி ராஜேந்திர அவர்கள். தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாயும்பாங்க. டிஆரை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. சிம்பு 8 அடி பஞ்சா, அவர் 11 அடி பாய்வார். இவ்வளவு அலைகளோட இவ்வளவு நினைச்சு நான் அவர் ஆடி பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ஆடி பட்டை கிளம்பி இருக்காப்புல. நான் அவரோட தீவிர ரசிகர். அஜித் நடித்த திருப்பதி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நைட் அண்ட் டே ஷூட்டிங், 2 மணிக்கு ஷூட்டிங் முடியும், மறுநாள் 8 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சுப்பேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு சிம்புட்ட இருந்து, சார் என் வளரும் படத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்ட்டு. ஷூட்டிங் டைட்டாக போய்கிட்டு இருக்கு. சார் எப்போ சார் வேணும்னே. சார் மறுநாள் ரெக்கார்டிங், நாளைக்கு ஈவினிங் வேணும். எனக்கு தயக்கம், இன்னும் டைமே இல்லையே, எப்படி எழுதி கொடுக்குறதுன்ட்டு யோசிக்கும் போது சொன்னாப்புல சிம்பு, சார் பாட்டை வந்து அப்பா தான் பாடுறாருன்ட்டு. அப்படி சொல்லுங்க, ஓகே பேரரசு பாடலை டிஆர் பாடுறாரு, இதை விட எனக்குன்னு பெருமை வேண்டிய இருக்கு. ஏன்னா அவர் பாடலாம் நான் வந்து மனப்படம் பண்ணி பாடி தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம எழுதுகிற பாட்டை டிஆராஜ் பாடுறாருன்னா அது எனக்கு கிடைச்ச பெரிய வரமாக நினச்சேன். மறுநாள் ஷூட்டிங்கில் ஸோ ஓகே, நம்ம அன்றைக்கி ஈவினிங் கேஸ்ட் வாங்கிட்டு போட்டு மறுநாள் ஷூட்டிங் பிரேக்கில் எழுதின பாட்டு தான் அம்மாடி ஆத்தாடி. அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நான் எழுதி அவர் பாடி பெரிய ஹிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ராஜாதி ராஜாவின் படம், லாரன்ஸ் நடிச்ச படம், அது ஒரு பாட்டு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டின்னு ஒரு சாங்கு எழுதியாச்சு. நான் இப்போ மியூசிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், சார் இந்த சாங் வந்து டிஆர் பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு. அதில் அவர் தான் பாடினார். அதுக்கப்புறம் திருத்தின படத்தில் நான் இசையமைச்சேன். நான் இசையமைக்க முடிவு பண்ண அதே நேரத்தில் கண்டிப்பாக நம்ம இசையமைப்பில் நம்ம எழுதின பாடலை
நம்ம தலைவர் டிஆர் பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முடியும் அப்படி சொல்லிட்டேன். அவர் ஒத்துக்கிட்டாரு. என் இசையமைப்பிலையும் அவர் பாடி எனக்கு பெருமை சேர்த்தாரு. தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய ஸ்டார் படங்களே அப்போ பிஸ்னஸில் லட்சத்தை தொடாத, கோடியை தொடாத காலத்தில் லட்சம் தான் போய்க்கிருந்தது. 80 லட்சம் 90 லட்சம் அப்படிதான் பிஸ்னஸ் போய்க்கிருந்தது. அந்த நேரத்தில் முதல்ல 1 கோடி பிஸ்னஸ் தொட்ட ஒரே இயக்குனர் எங்கள் டிஆர் சார். இசையை படிச்சுட்டு, இசையை கற்றுக்கிட்டு, இசையமைத்து பெரிய பேர் வாங்கிறது அது பெரிய சாதனை இல்லை. ஆனால் இசையை கற்றுக்காமலே சுய ஞானத்திலேயே இசையமைத்து அன்னைக்கு இருந்த நம்பர் 1 இசையமைப்பாளரை விட இவரோட கேசட் சேல்ஸ் அன்னைக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த வழியாக ஒரு சாதனையாளர் அவர். இன்னொன்று, ஹீரோனா அழகாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், கலராக இருக்கணும். இப்படி ஹீரோக்குன்னு இலக்கணம் இருந்த காலத்தில் அந்த இலக்கணத்தெல்லாம் தவிடுபடியாக்கி இவர் ஹீரோ நடித்து அப்போ உள்ள ஸ்டாருக்கு ஈக்குவலாக அவருக்கு மாசு இருந்தது. இவ்வளோ சாதனை படைச்சவர் அவர். அதனால் யாரும் அவரை தவறாக விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் தமிழ்நாட்டில் அருகதை இல்லை. திறமையால் ஜெயிச்சவனுக்கும் வெறும் அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறும் அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சவன் சுகர் விளம்பரம் மாதிரி அப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கும், போக போக அது மங்கி போயிடும். ஆனால் திறமையால் ஜெயிச்சவன் கல்வெட்டு மாதிரி என்னைக்குன்னு அழியாமல் இருக்கும், அழியா புகழ் இருக்கும். எங்கள் டிஆருக்கு என்னைக்கும் கல்வெட்டு மாதிரி அழியா புகழ் இருக்கும். இந்த விடியல் படம் விடியல்ராஜ் நண்பர் அவர் வாங்கி வெளியிட இருக்கும் இந்த விழித்திரு மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இது ஒரு ரெகுலரான படம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு கேரக்டர்ஸாக தெரிஞ்சாங்க. இது மாதிரி படங்கள் தான் இப்போ எடுபடுது, ஓடுது. இது மாதிரி படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஒரு குழந்தையை மையமாக வச்ச ஒரு படம் மாதிரி தெரியுது. கதைக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு படமாக தெரியுது. இதோடைய பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லோருடைய கவனத்தையும் அது ஈர்க்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக விஜயலட்சுமி அவர்கள் பாடின அந்த பாட்டு இதயத்தை தொட்டுச்சு. அப்புறம் இது மாதிரி சிறிய படங்களுக்கு வந்து ஒரு வெகுஜன ஈர்ப்பு, மக்கள் திரையரங்கத்துக்குள்ள அவங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும். அது கடந்த 30 வருடங்களாக தமிழ் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்திருக்கிற அஷ்டாவதானி திரு ராஜேந்திரன் சார் அவர்கள், டிஆர் அவர்கள் இந்த படத்தில் ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல படம் உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் கை கொடுப்பாங்க. அது இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு. 7 இசையமைப்பாளர்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் படத்தில் பாடியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா தெரிஞ்சுச்சு. வணக்கம். ஒரு சில விஷயத்தை நான் சொல்லலான்னு இருக்கேன். மீரா கதிரவன் வந்து இந்த படம் பண்ணி முடிச்ச உடனே வந்து என்கிட்ட பேசினு சொன்னார், படம் பண்ண கதையை விட படக்கதையை விட படம் பண்ண கதை ரொம்ப பெருசு, அது ஒரு புத்தகமாக போடலாம், அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது இதில். அது எனக்கு புரியாது, எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு அது மாதிரி சம்பவங்கள் நிறைய ஒரு படம் பண்ணி முடிவதற்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ சிக்கலை தாண்ட வேண்டியது இருக்குன்னு. நான் படம் பண்ணும்போது ஒரு நாள் நைட்டு பூரா ஷூட் பண்ணி முடிக்கிறேன். காலையில் எழுந்து வந்து காலையில் தான் வந்து படுக்கிறேன். படுத்தா பக்கத்தில் அதே கேமராஷன் சவுண்ட்லாம் கேட்டு இருந்தது. என்ன ஏந்து பார்த்தா அப்போ தான் வந்து உட்காந்து சொல்கிறேன், நேற்று நைட்டு பூரா ஷூட் பண்ணது பூரா எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. எக்ஸ்போஸே ஆகலைன்னு கால் ஷீட் யாருங்க இல்லை, ரொம்ப கஷ்டமாச்சு. சரி, சூப்பர் குட் இருந்தது, சமாளிச்சிட்டேன். அது இப்போ இந்த படத்தில் கூட நான் தயாரிப்பு நிர்வாகிகள்லாம் இருக்கும்போதே நான் சொல்கிறேன், ஷூட் பண்ணேன், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணி முடிக்கிறேன். மறுநாள் ஷார்ட்டை போட்டு பார்த்தா தெரியுது எல்லாம் கோடு கூட இருக்குது, கோடு கூட இருக்குது. ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. எங்கே டிமாண்ட் பண்ணாலும் அலெக்ஸா கேமரா தான் அது, ஆனால் கோடு கூட இருக்குது. திருப்பி ரீஃபண்ட் பண்ண முடியுமா? அது ஏகப்பட்ட பிரச்சனை. படம் ரிலீஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் காப்பி நான் பண்ணும்போது எனக்கு வேற ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் காப்பின்னு பண்ணுறதால எனக்கு அப்போ சௌத்ரி சார் இருந்தாரு, எனக்கு தெரியல.
நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணும்போது எனக்கு மறுபடியும் எல்லாம் அசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்தது எனக்கு. நான் லெவலில் இன்சூரன்ஸ் போட்டு இருக்கிறேன். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இனிமேல் பட்ட இன்சூரன்ஸ் வந்தால் உண்டு எனக்கு. இது ஆனால் இது உள்ள அப்படி சின்ன சின்ன சிக்கல். மீரா கதிரவனுக்கு வந்து எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுற எனக்கு எப்படின்னாக்கா அவராக ஓன் ப்ரொடக்ஷன் இறங்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இது அதுக்காக துணை நின்றவங்க வந்து விடியல் ராஜ் அவர்கள் வந்து நான் ரொம்ப உளமாற வரவேற்கிறேன். இந்த சூழ்நிலையும் ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தினது மிக பெருமைக்குரிய விஷயம். இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்றதுக்கு காரணம், இதை மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு இயக்குனர் வந்து வெளியே வரும்போது அதுக்கு ஆறுதலாக இருக்கிறது வந்து பத்திரிகைகளும் மீடியாக்களும் தான். அவங்க எழுதுகிற ஒவ்வொரு துறை சிறு செய்தி கூட மீரா கதிரவனை உற்சாகப்படுத்தும். நீங்கள் செய்வீங்கன்ற நம்புறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் எனது தனிப்பட்ட முறையில் ஒரு சுய சந்தோஷம் என்ன என்றால், எனது சகோதரர் பேரரசு அவர்கள் சொன்னதை போல தனக்கு மனதுக்கு பிடித்தவர்களை பேசுகிற பொழுது நிச்சயம் உணர்வு தான் வரும். அதே போல தான் டிஆர் அவர்களை நான் வந்து ஒரு பாக்கியராஜ் சாரையும் டிஆர் சாரையும் நினைச்சு தான் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் நானும் ஒருவன் இந்த சென்னைக்கு வந்ததுக்கு. அவருடைய திறமையை வந்து ஒரு ஏகலைவன் மாதிரி ஒரு ஸ்கிரீன்லாம் பார்த்துட்டு ஒரு ஒருதலை ராகமாக இருக்கட்டும் அல்லது தங்கைக்கு ஒரு கீதமாக இருக்கட்டும், உயிருள்ள ஒரு விசையாக இருக்கட்டும், ஒரு ஸ்ரீதர் சார் எப்படி ஒரு கல்லூரி காளையர்களை இளைஞர்களை தியேட்டர் பக்கம் திருப்பி கொண்டு வந்தாங்களோ அதை நாங்கள்லாம் இளம் பிராயத்தில் பார்த்துருக்கோம். தியேட்டர் பொங்கி வழிஞ்ச அந்த உணர்வுகளை, அந்த உணர்வு பிரவாகத்தை எல்லாம் நாங்கள் அங்கேருந்து தியேட்டர்லேருந்து கட்சி டிஆர் சார் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறோம். அந்த டிஆர் சாரோடு நான் நேசிக்கக்கூடிய, நான் காதலிக்கக்கூடிய, தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக காதலிக்கக்கூடிய தனிப்பெரும் ஆற்றலாளர் அவரோடு இந்த படத்தில் ஒரு பாடலில் 2 ஷாட்டில் நடிச்சிருக்கிறேன். அது பெரிய பாக்கியமாக நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் வல்ல இறைவன் அனுகிரகத்தோடு ஆசீர்வாதத்தோடு என் தம்பி மீரா கதிரவன் அவனுடைய சிறந்த சிந்தனைக்கு நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்ற தைரியத்தை இந்த இடத்தில் வலியுறுத்தி எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.